வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்தியான அங்காய பொடி பண்ண போறோம். இந்த அங்காய பொடியை டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வியாதிக்கும் செக் வச்ச மாதிரி. ஆனா இதுல கொஞ்சம் கசப்பு தன்மையும் கொஞ்சம் அதிகமான துவர்ப்பு தன்மையும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு சுவையினால அவங்க சாப்பிடறதுக்கு விரும்புறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய அங்காய பொடி நல்ல டேஸ்டா இருக்கும். ஈவன் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம இதை மல்டி பர்பஸா கூட யூஸ் பண்ணலாம். சூடான சாதத்துல நெய் விட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம இட்லி மிளகா பொடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொடி தோசைக்கு நம்ம மேல தூவிக்கலாம். இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கும். எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிறது தான். எல்லாமே மெடிசினல் வேல்யூ உள்ளது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டாலே போதும். அதுவே ஓரளவு குவான்டிட்டி நமக்கு வந்துடும். இது தாராளமா நமக்கு 15 இருந்து 30 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே நல்லா இருக்கும். ஆனா அதோட பிளேவர்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஆரோக்கியமான அங்காய பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப்பு மல்லி சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்ல நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். மல்லி பித்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஹார்மோன் இன்பேலன்ஸுக்கும் ரொம்ப நல்லது. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இது வேற பிளேட் நம்ம மாத்திக்கலாம். அதே கடாயில 1/2 கப்பு ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகத்தையும் லோ ஃப்ளேம்ல நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஜீரகம் அசிடிட்டி, சில சமயம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம சாப்பிடுற உணவு நமக்கு நல்ல ஜீரணம் ஆறதுக்கு, கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷனுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஜீரகமும் பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. 1 கப்பு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். இது வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஒவ்வொன்றும் நம்ம வறுக்கும் போது இந்த கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா, அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். மணத்தக்காளி வத்தல் நல்லா வறுபட்டாச்சு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம வறுக்கும் போது அதோட வாசனையிலேயே நமக்கு தெரிஞ்சிடும். 1 கப்பு சுண்டைக்காய் வத்தல். சுண்டைக்காய் வத்தலையும் நல்லா வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் போயிடும். இந்த கட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. ஈவன் நைட் பிளைண்ட்னஸ் இருந்தா கூட ரெகுலரா எடுக்கும் போது அது கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்டைக்காய் வத்தல் லேசா நிறம் மாதிரி நல்லா வாசனை வருது. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். 1 கப்பு வேப்பம்பூ. வேப்பம்பூ கலர் மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வேப்பம்பூ நிறம் மாதிரி நல்லா வாசனை வருது. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் ஓமம். இதையும் லோ ஃப்ளேம்ல நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஒருவேளை ஓமம் பிளேவர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்க்கறதுனால நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா டைஜஷன் ஆகும். ஓமம் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். வெந்தயம் நல்லா நிறம் மாறி பொரிஞ்சு வந்தாச்சு. இப்ப இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். 1/4 கப்பு மிளகு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். 1 கப்பு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். துவரம்பருப்பு பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு. நல்லா வாசனையும் வருது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். 1 கப்பு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு. இப்ப நம்ம வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். 2 மிளகாய் வத்தல். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு மிளகாயும் நல்லா வறுப்படணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். மிளகாய் நல்லா வறுப்பட்டு கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்ப நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கொஞ்சம் கட்டி பெருங்காயம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. இது நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் நல்லா ஈரம் போக வறுத்துக்கணும். நல்லா ட்ரையா வறுத்துட்டோம். இதை வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். சின்ன பீஸ் சுக்கு எடுத்துக்கலாம். இதை லேசா தட்டிட்டு மிக்சியில போட்டோம் அப்படின்னா ஈஸியா பவுடர் ஆகும். 1 கப்பு கறிவேப்பிலை. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மாதிரி வறுத்துக்கணும். இந்த கறிவேப்பிலையில இருக்கிற ஈரம் போய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கறிவேப்பிலை நல்லா வறுப்பட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இது இந்த கடாயிலேயே இருக்கட்டும். இதோட சூட்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஈரம் இருந்தாலும் அதுவும் நமக்கு ட்ரை ஆயிடும். இப்ப வறுத்ததெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம இப்ப பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். லேசா கொஞ்சம் கோர்ஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அப்பதான் சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். நம்ம வந்து இட்லி மிளகா பொடி மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு, பொடி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காய பொடி அரைச்சிட்டு நம்ம நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த வாசனை மாறாம நல்லா இருக்கும். இது வந்து சாதத்திலையும் சாப்பிடலாம், டிஃபனோடையும் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் உருக்கின நெய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறதும் நல்லதுதான். தொட்டுக்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு கறி இருக்கு, இல்ல அப்பளம், வத்தல், சிப்ஸ் எது வேணாலும் நல்லா இருக்கும். நமக்கு தேவையான அளவு பொடியை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு கறியோட வெங்காய பொடி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் ரொம்ப தெரியல அப்படிங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்துக்கிற அத்தனையுமே வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய பொருட்கள். மிளகாயை வந்து நம்ம 2 சேர்த்துட்டு மிளகுதான் காரத்துக்கு சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால இந்த மிளகோட காரமும் கரெக்டா இருக்கு. அதோட பிளேவரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம சாப்பிடும் போதே சில சமயம் ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடுறோம், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான பொடி தான் இந்த வெங்காய பொடி. இதுல வந்து நம்ம இந்த மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல் சேர்க்கிறோம் இல்லையா. சில பேர் வந்து அது உப்பு போட்டு காய வச்சு வச்சிருப்போம், சில பேர் வந்து உப்பு இல்லாத சும்மா போய் ட்ரை பண்ணி வச்சிருப்போம். உப்பு உள்ள வத்தல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பொடிக்காக நம்ம உப்பு சேர்ப்போம் இல்லையா, அப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா அந்த வத்தல்ல கொஞ்சம் ஆல்ரெடி உப்பு அதிகமா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். டெய்லி முதல் சாதமா ஒரு 2 வா சாதம் இந்த வெங்காய பொடி சாதத்தை சாப்பிட்டுட்டு மத்ததெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லா வியாதிக்கும் நம்ம செக் வச்ச மாதிரிதான். பருப்பு எல்லாம் கூட சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால இது புரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும். இந்த பருப்பு சேர்த்ததுனாலதான் மத்த இந்த கசப்பு, துவர்ப்பு அந்த தன்மையும் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி குழந்தைங்களும் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க அந்த வெங்காய பொடியை ப்ரிப்பேர் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.